வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு வாங்க. இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து செப்டம்பர் 2, அதாவது ஆவணி 17க்கான ஒரு பகுதியை பார்க்க போறோம். ஆமா, இதோட மையக்கருத்து பாத்தீங்கன்னா கிருதயுகம். சரி, உங்களுக்காகவே இந்த தகவல்களை திரட்டி இதன் சாராம்சத்தை அலச போறோம். கிருதயுகம் பொதுவா பொற்காலம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, ஆனா இந்த தியான குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, கிருதயுகம்ங்கிறது ஏதோ ஒரு காலத்துல இருந்ததோ இல்ல இனிமே வரப்போறதோ இல்ல. அது ஒரு மனநிலை. ஓ, அப்படியா? ஆமா, நல்ல மனசு இருக்கிறவன இப்போதே இங்கேயே அடையக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்றாரு. அதை எப்படி அடையறதுங்கிறது தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதடா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ நம்ம காலப்பயணமெல்லாம் செய்ய தேவையில்லைன்னு சொல்றீங்க. சரி, அப்போ சுவாமியோட வழிகாட்டுதல் படி இந்த கிருதயுகத்தை இப்பவே அடையணும்னா எங்க ஆரம்பிக்கணும்? முதல் படி என்ன? ரொம்ப தெளிவாவே இருக்குதுல. சுயநலத்தை ஒழிப்பது அதற்கு முதல் படி அப்படின்னு சொல்றாரு. சுயநலம் அதாவது இந்த நான், என்னுடையது அப்படிங்கிற அந்த குறுகிய பார்வை இருக்கு இல்லையா, அதிலேந்து வெளியே வர்றது. அதோட சேர்த்து இறைவன் கிட்ட முழுசா சரணடைறதையும் சொல்றாரு. ஓ, அந்த வரியும் இருக்குமே. ஆமா, கருணாகரனே, உன்னை சார்ந்திருக்க தெரிந்து கொள்ளும் அளவு நான் கிருதயுகவாசியாவேன் அப்படின்னு. அந்த இறைவனை சார்ந்து நிக்கிறது தான் அந்த சுயநலத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறதுக்கான வழின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ சுயநலத்தை குறைச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது மட்டும் போதுமா? இல்ல, அது முதல் படிதான். அதுக்கு அடுத்தபடியா பொறாமை, பகை, புறங்கூறுதல் ஆகியவைகளை புறக்கணிப்பது அடுத்தபடியாகும் அப்படின்னு வருது. ஆஹா, அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. ஆமா, கவனிச்சிங்களா? இது நம்ம மனசுல மத்தங்களை பத்தி வர்ற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், அப்புறம் அதனால வர்ற செயல்கள், அதையெல்லாம் நீக்கணும்னு சொல்றார். அப்ப இது வெறும் மனசோட நிக்கல, நம்ம நடத்தையிலேயே மாற்றம் வரணும். சரியா சொன்னீங்க. மனசுல இருக்கிற அழுக்க நீக்கிறதோட அடுத்த கட்டம் இது. ஓஹோ, அப்போ சுயநலத்தை விடுறது, அப்புறம் இந்த பொறாமை, பகை, புறங்கூறுதல் இதெல்லாம் விடுறது, இதுக்கப்புறம் தான் அந்த கிருதயுகம் வருமா? அது எப்படி உருவாகும்? தானாவா? இல்ல, அங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வருது. எதிர்மறையான விஷயங்களை நீக்கிறது மட்டும் போதாது, அங்க ஒரு பாசிட்டிவான சக்தி வளரணும். சுவாமி என்ன சொல்றாருன்னா, உள்ளன்பு ஓங்குதலில் பொற்காலம் என்னும் கிருதயுகம் உதயமாகும். உள்ளன்பு ஓங்குதலில்? ஆஹா, ஆமா, அந்த உண்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இருக்கு இல்லையா, அது மனசுல பெருக்கெடுத்து வர்றப்பதான் அந்த கிருதயுகம் உதயமாகுது. அது ஒரு வெற்றிடம் இல்ல, அன்பால நிரம்பின ஒரு நிலை. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நான் போறது, மத்தவங்க மேல இருக்கிற வெறுப்பு போறது, அதுக்கு பதிலா அன்பு வளர்க்கிறது, இது வேற எங்கேயாவது இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமா. அதுக்குதான் சுவாமியே தாயுமானவர் பாடல மேற்கோள் காட்டுறாரு இல்லையா? ஆமா, அந்த பாடல். தற்போது தாலே தலைக்கீழ தாகையன் நற்போத இன்புவர நாட்செலுமோ பைங்கிலியே. இங்க தற்போதம் அப்படிங்கிறது தான் சுவாமி சொல்ற அந்த சுயநலம், இல்லனா அகங்காரம், அந்த நான்கிற உணர்வு. அது தலைகீழ மாறும்போது, அதாவது அது அழியும் போது ஐயனுடைய நல்ல ஞானமும் இன்பமும் வருமா? சரியா சொன்னீங்க. அந்த நற்போத இன்பு வரும்னு அவர் ஏங்குறார். இது சுவாமி சொன்ன அந்த கிருதயுகத்தோட தன்மைக்கு கச்சிதமா பொருந்தது பாருங்க. அகங்காரம் போய் அன்பு வளர்ந்தா அந்த பொற்கால நிலை கிடைக்குது. அப்படியே இணைக்க முடியுது. அப்போ இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, கிருதயுகம்ங்கிறது ஏதோ வெளியில தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது நமக்குள்ளேயே. சுயநலம், பொறாமை இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான அன்பை வளர்த்துக்கிட்டா நீங்களே அந்த பொற்கால நிலையை அடையலாம். இது ஒரு மாதிரி அகப்புரட்சி மாதிரி இல்ல? அதேதான், மிகச்சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த தியான குறிப்பு கிருத்தயுகத்தை அடைய 3 படிதான் சொல்லுது. 1, சுயநலத்தை ஒழிக்கிறது, அதாவது அகந்தைய விடுறது. சரி. 2, பொறாமை, பகை, புறங்கூறுதல் மாதிரி கெட்ட குணங்களை தவிர்க்கிறது. 3, உள்ளன்பை வளர்த்து அதை மேலோங்கச் செய்யறது. இது ரொம்ப தெளிவான, நம்ம எல்லாரும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு பாதை. ரொம்ப நன்றி. இந்த பார்வை நிச்சயம் உங்களுக்கு சில புதிய யோசனைகளை கொடுத்திருக்கோம்னு நம்புறோம். இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. சுவாமி சித்பவானந்தர் தனி மனுஷன் மாறுனா அவனுக்குள்ளேயே கிருதயுகத்தை காணலான்னு சொல்றார். சரி, இதே பாதையை நிறைய தனிநபர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சா அது ஒட்டுமொத்தமா சமூகத்துல ஒரு கூட்டு மனமாற்றமா உருவாகி நம்ம வாழ்ற காலத்திலேயே ஒரு உண்மையான பொற்காலத்தை, ஒரு கிருதயுகத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.